மலைக்கோட்டை வாலிபன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, இது கடந்த காலத்தில் நடக்கிற கதை. அந்த காலத்தில் வந்து நிறையா இடத்துல வந்து மக்களை வந்து அடிமையாக வச்சு நிறைய கொடுமையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையான்றதான் படத்தோட கதை. படத்தோட ஓப்பனிங் சீனில் பாலைவனம் மாதிரி இடத்துல ஹீரோ மாட்டு வண்டியில் வராரு வந்துங்கன்னு இருக்காரு. வந்தால் ஆரம்பித்தா ஃபைட்டு. படம் ஃபுல்லுமே மெயினாக ஃபைட்டை தான் இவங்க இது பண்ணி கதையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு கடைசி வரலும் சாகும் வரை சண்டை போடுற மாதிரி ஒவ்வொரு இடத்துல சண்டை போடுறாரு. மெயினாக அந்த சண்டையே அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் போய் சண்டை போட்டுருக்கிறத ஜெயிக்கிறாரா இல்லையான்ற மாதிரி தான் கதை பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறையா இடத்துல ஸ்லோவாக போகிறதுனால ஒன்லி ஃபைட்டு தான் இருக்கனால ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஃபைட்லாம் ஒரு ஹீரோவே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து சண்டையை தவிர்த்து மற்ற காட்சியெல்லாம் கொஞ்சம் நிறையா படத்தில் நிறையா சீனில் வந்து ஸ்லோவாக போகுது. அதுதான் ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி ஃபைட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்லா வந்திருக்கும். கதை வந்து பார்க்குறதுக்கு வந்து கதையாக நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அது ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணும்போது அது ஸ்லோவாக போகிறது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து மொத்தத்தில் படம் வந்து சுமாராக தான் இருக்குது. ஃபைட்டு மட்டும்தான் மெயினாக இருக்கனால எல்லா இடத்துலையும் போய் சண்டை போடுறாரு. அது மட்டும்தான் மெயினாக பண்ணியிருக்காங்க.